வணக்கம். ஜோதிடத்தில் நல யோகம், அதாவது இது ஒரு வகையான தன யோகம், அக்யூமுலேட்டர் ஆஃப் வெல்த். இந்த யோகம் இருக்கிறவர்கள் பெரும் செல்வத்தை சேர்ப்பார்கள் அவர்கள் வாழும் காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்கில்டாக இருப்பாங்க, ஏதோ ஒரு துறையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த நபராக இருப்பார்கள். அதே மாதிரி வீக் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன பொருள்னு கரெக்டாக சொல்லலை. வீக்னா உடல் ரீதியாக வீக்காக என்னங்கிறது மென்ஷன் பண்ணல இந்த யோகத்தில். ஆனால் நாம் இப்படி தான் எடுத்துக்கணும். மேபி அவங்க ஸ்டாச்சர், அதாவது ஃபிசிக் வீக்காக இருக்கலாம், சோம்பலாக இருக்கலாம், ஆனால் பெரும் செல்வம் உடையவர்களாக இருப்பார். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெல்த் இருக்கிற இடத்தில் உங்களுக்கு அதிகமாக ஆரோக்கிய நிலைகள் இருக்காது நிறைய பேர்த்துக்கு. அது மாதிரி நீங்கள் இந்த யோகத்தை எடுத்துக்கலாம். இந்த யோகத்துக்கு என்ன விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உபய ராசிகள், இந்த 4 கார்னர் இருக்கு இல்லைங்களா ஜாதகத்தில், இதெல்லாம் உபய ராசிகள், இரட்டை ராசிகள், மிதுனம், கன்னி, அதே மாதிரி தனுசு, மீனம், அப்புறம் திஸ்வபவா ராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில். இதில் 7 கிரகங்கள், ராகு கேதுவை தவிர்த்து 7 கிரகங்கள் இருக்கணும். மற்ற 7 கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், சனி, செவ்வாய் ஒன்றா 4 இடத்துல இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ராசியில் இருந்தாலும் ஓகே. செங்கிஸ்கான் பிறந்த ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இருக்கும், கண்ணியில் மட்டுமே. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.